நீ சொல்றது அப்படி சொல்லக்கூடாதுமா. நீ கேக்குற உரிமையை வந்து பிள்ளைகளுக்கு அதை யாரும் கேக்குறதுதான்ப்பா. பிள்ளைகளுக்கு காது குத்துக்கு என்னப்பா செய்றீங்க? இது நீ மாத்திரம் இல்லடா, உலகத்துல எல்லாருக்கும் தாய் தப்பிட்டு கேட்பாங்க. இல்ல மாமா, எனக்கு கேட்க மாட்டேன்னா அப்ப நீ கேட்கலன்னா அப்புறம் அவங்க கேட்கற மாதிரி அதுல அது இது எதுக்கு மாமா அப்படி எதிர்பார்க்கணும்? எனக்கு புரியல மாமா. நான் நீ வந்து உனக்கு வேணும்ன்றத நீ கேட்கணும். உங்க அப்பா அம்மாட்ட உனக்கு வேணும்ன்றத நீ கேட்கணும். மாமா எனக்கு வேணுங்கிறத எல்லாமே நான் கேட்கத்தான் செய்யறேன். அவங்க அதுக்கு மீறி அளவுக்கு மீறி அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரியல உனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கடாமா? என்ன மாமா எல்லாமே நான் அந்த 2.5 வருஷத்துல இருந்து எல்லாமே எனக்கு பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. இப்ப கொண்டு என் பிள்ளைய படிக்க வைங்கன்னு நான் வந்து கேட்டதுக்கு படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னமா இப்போ எதுக்கு வச்சுக்கவே வச்சுக்காத, பேசே அவன்கிட்ட எத்தனை டைமா கேக்குறது? இப்ப ஒண்ணும் இல்ல, பொண்டாட்டிட்டு தான் கேட்கணும். என்ன பின்னாடி செய்யறேன் பின்னாடி செய்யறேன்னு என்னத்தை கீக்கிறாங்க பின்னாடி? அப்படி பகுமானமா நல்ல உடா போய் உட்காரணும்னு அந்த உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு 2000 ரூபாய் போட்டு நகை சீட்டு போடுறேன் மாமா. இப்போ அதை வந்து நான் எடுத்துக்கிறேன், எனக்கு நான் மோதிரம் சரி எடுத்துக்கங்க. எப்பயுமே இவரோட மைண்ட் வந்து என்ன அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணலாம், என்ன அவங்ககிட்ட இருந்து செய்யலாம். ஆமாமா சொல்லுப்பா. மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? சரி மாமா. இல்ல மாமா சும்மாதான் மாமா கூப்பிட்டேன், வேற ஒண்ணும் மாமா. இந்த டியூட்டிக்கு போயிருக்காரு மாமா. ஒண்ணு இல்ல மாமா, இந்த மாதிரி சும்மா 2 பேரும் நார்மலா பேசிட்டு இருந்தோம்மா. பேசிட்டு இருந்தப்ப இந்த மாதிரி தம்பிக்கு விசேஷம் வைக்கணும், இந்த காது குத்தெல்லாம் அதெல்லாம் பண்ணணும், வைக்கணும், செய்யணும். அதாவது இந்த வருஷம் இல்ல நான் அடுத்த வருஷத்துல பண்ணிடுவோம். அது என்னன்னு பார்த்துட்டு உங்க அப்பாட்ட பேசு வெயின்னாரு. என்னங்க பேசணும் அப்படின்னு. இல்ல ஆளுக்கு இவனுக்கு ஒரு 5 பவுன் அவனுக்கு ஒரு 5 பவுன் போட சொல்லு, சீர்வரிசை இதுன்னு பாரு, கெடா வெட்டு இதெல்லாம் செய்ய சொல்லு, வைக்க சொல்லு. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு வச்சிருக்காரு, மகனுக்கு மட்டும் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, நம்ம டாக்டர் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, மகன் உனக்கு என்ன பண்ணியிருக்காரு, என்ன ஏதுன்னு கேட்டு செய்ய சொல்லு, வைக்க சொல்லு, இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு மாமா. அப்படியா? இது என்ன உடனே என்ன பேச பேச்சா இது? என்னதுக்கு இது என்னன்னு தெரியல மாமா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்படினால அது அவங்க வைக்கிறது ஓகே, நீங்க எடுத்து முடிவு. இல்ல மாமா, விசேஷம் வைக்கிறது இருக்கு, அதே மாதிரி அவங்க பண்றது அது அவங்களுக்கு தெரியும்ல மாமா, அவங்க பார்த்து பண்ணுவாங்க. எனக்கு இது இவ்வளவு பண்ணணும் அவங்க கூட நீதான் கேட்டோம்னா இது இந்த கேக்குறது வைக்கிறதெல்லாம் நான் இதை அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் மாமா. இதெல்லாம் வந்து என்னை நீங்க கேளு வையின்னு சொல்லக்கூடாது, நான் கேட்க மாட்டேன். அவங்க என்ன பண்றாங்களோ வைக்கிறாங்களோ அவங்க அது பண்ணுவாங்க. அது அவங்க பண்ணலைன்னா கூட நான் அதை ஏத்துக்கிருவேன். ஏற்கனவே அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் மாமா. இந்த பிரச்சனை பேசி வந்து நீ சொல்றது அப்படி சொல்லக்கூடாது. நீ கேக்குற உரிமையை வந்து பிள்ளைகளுக்கு அதை யாரும் கேட்கறதுதான்ப்பா. பிள்ளைகளுக்கு காது குத்துக்கு என்னப்பா செய்றீங்க? இது நீ மாத்திரம் இல்லடா, உலகத்துல எல்லாருக்கும் தாய் தப்பிட்டு கேட்பாங்க. இல்ல மாமா, எனக்கு கேட்க மாட்டேன்னா அப்ப நீ கேட்கலன்னா அப்புறம் அவங்க கேட்கற மாதிரி அதுல அது இது எதுக்கு மாமா அப்படி எதிர்பார்க்கணும்? எனக்கு புரியல மாமா. நான் என்னன்னா மாமா, அது நான் பேசிக்கிறேன்னு நீ சொல்லிட்டேன்னா அவன் இல்லன்னு சொன்னா நீ அப்புறம் நீ கேட்கலன்னு இதுல என்ன மாமா பேசுறதுல இருக்கு? இவர் என்ன சொல்றாரு, எனக்கு 5 பவுன் போட சொல்லுன்னு சொல்றாரு. அது இல்ல மாமா, அது அவங்களுக்கு தெரியாதா மாமா, அவங்க பண்ணணும்ன்றது. இவர் என்ன சொல்றாரு, 5 பவுன் இவனுக்கு 5 பவுன் போடு, அவனுக்கு 5 பவுன் போடு, கெடா வெட்ட சொல்லு, சீர்வரிசா பண்டம் பாத்திரம் தட்டி வைக்க சொல்லு, செய்ய சொல்லு, பேச்சு வாக்குல அதை போட்டு வையின்றாரு. அப்படி எதுக்கு மாமா கேட்கணும்? அப்படி எதுக்கு இது பண்ணணும் மாமா? பொதுவா அதெல்லாம் பண்ண எனக்கும் தெரியும் மாமா, காது குத்தெல்லாம் பண்ண. அது என்னன்னா மாமா, உனக்கு வந்து நீ வந்து கேட்கணும். இல்ல மாமா, மாமா இந்த கேட்கிற விஷயத்த எனக்கு பிடிக்கல, அதை நான் கேட்க மாட்டேன்னே சொல்லிட்டேன் மாமா. இப்படி சொல்லக்கூடாதுமா, தவறு சொல்லாத. இப்ப எங்க அவங்க இருக்காங்க, அவங்க கேட்ட அவங்க பிள்ளை காது போல எனக்கு பிள்ளைக்கு முடிச்சு காது கேட்டதான் செய்வாங்க அவங்க மாமா. அது அவங்கவுங்க மாமா. இது வந்து வெளியில விசாரிச்சு பாருங்க. நீ வந்து மாமா இருக்கு மாமா, ஆனா வந்து நான் அதை எதுக்கு கேட்டு செய்யணும்? அது அவங்களுக்கே தெரியுமே. நான் இன்னொன்னு எதையுமே நான் ஏற்கனவே எப்படி தெரியும்? நீ மாமா எதுக்கு மாமா அங்க எதிர்பார்க்கணும்? எனக்கு புரியல மாமா. இவர் என்ன சொல்றாரு? இல்ல மாமா, இவர் சொல்றாரு அங்க வந்து வீடு கட்டி அங்க வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, உங்க அப்பா வந்து பையனுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, வச்சிருக்காருன்னு சொல்றாரு. அப்ப நான் கேக்குறதா, நீங்க எனக்கு பண்ணுங்க மாமான்னு உங்ககிட்ட நான் கேட்க முடியுமா மாமா? நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன், இல்ல நான் கேட்கவா மாமா? எனக்கு இந்த மாதிரி வீடு வாங்கி கொடுங்க நான் கேக்குறதா? அப்ப கேட்டா அதை நாயன்னு சொல்வீங்களா மாமா நீங்க?
அது எனக்கு வந்து எப்ப கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன். அதுதான் மாமா. அப்ப அவங்களுக்கும் இது வந்து இவர் கேக்குற முறைன்றது தப்பு இல்ல மாமா. காது குத்தானா கேக்குறது உன்னோட உரிமைப்பா, உன்னோட இவர் என்ன மென்ஷன் பண்றாரு, அங்க சொல்றாங்கல்ல, அங்க செய்யறாங்கல்ல, அவனுக்கு பண்றாங்கல்ல, அவனுக்கு வீடு வாங்கி கொடுத்திருக்காருல்ல, அப்ப வந்து உனக்கும் பண்ணணும்ல. அப்ப நான் கேக்குறதா மாமா? இப்ப கேக்குறது தப்பு இல்லன்னா அப்ப நான் கேட்கட்டுமா மாமா? உங்களுக்கு எனக்கு பண்ணி கொடுங்க நான் கேக்குறதா? நீ என்னம்மா இப்படி உடனே கொண்டு உனக்கு இவர் அப்படிதான் மாமா. இல்ல மாமா, இவர் அப்படிதான் மாமா பேசுறாரு. விச வச்சு கொள்ளலாமா மாமா? இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டே மாமா இவர் அப்படிதான் மாமா கேக்குறாரு. அங்க பண்ணிருக்காங்கல்ல, அந்த பையனுக்கு டாக்டர் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த பிள்ளை 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குது. அங்க வீடு வாங்கி கொடுத்திருக்காரு 60 லட்சத்துக்கு. உனக்கு இது வரைக்கும் என்ன பண்ணாங்க கேளுன்றாரு. கேட்டா மாமா தான் சொன்னாரு பின்னும் பெரும் பார்த்து அவங்களுக்கு பண்ண தெரியும். அது இப்பயே கேட்கணும்னு எதுவும் இருக்கா மாமா? அப்படி பின்னும் பெரும் பார்த்து பண்ணாட்டினா என்ன பண்ண போறாரு இவரு? எனக்கு புரியல. பின்னும் பெருமா பண்ணலன்னா இப்ப என்ன பிரச்சனை, வாழ மாட்டாரா? இப்ப அதே மாதிரி என்னன்னா அன்னைக்கு அப்படிதான் மாமா, அதை நான் சொல்லிட்டேன் மாமா. நான் என்னன்னா என்னால எவ்வளவு புரிய வைக்க முடியுமோ நான் புரிய வச்சுட்டேன். ஆனா திரும்ப நையன்னு எப்ப பார்த்தாலும் பொருள் காசு அடுத்தவங்க கிட்ட அப்படி புடுங்குறதுலயே ஆர்வமா இருந்தா என்ன மாமா? நான் சொல்லிட்டேன், நம்மனால என்ன முடியுதோ வைக்குதோ அதை வச்சு நம்ம ஓட்டுவோங்க, அதை வச்சு நம்ம செய்வோங்கன்னா கேட்க மாட்டோம். அன்னைக்கு இப்படிதான் என்ன சொல்லிட்டாரு, இல்ல இடம் ஒண்ணு வருது, அதை நம்ம பார்த்து என்ன ஏதுன்னு பண்ணுவோம் வைப்போம். அப்பா கூட சொன்னாரு, என்னமோ நீங்க இது பண்ணிட்டு இருந்தப்ப ஏதோ புரோக்கர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க வச்சாங்க. அப்ப கூட அப்பா சொன்னாரு, காசை வாங்கி ஏன்டா அப்படி தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி சேர்த்து வச்சு இடம் வாங்கலாம்ல அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு ஐடியால இருக்கு, ஒரு வாங்குவோம் வைப்போம், அப்படி நம்ம வைக்கிறதா இருந்தா உன் நகை தேவைப்படும், நகையை வச்சு வாங்கலாம் அப்படின்றாரு. ஏன் நகையை வச்சு எதுக்கு இடம் வாங்கணும்? ஏன் காசு சேர்த்து வச்சு வாங்க முடியாதா? அப்படியே நம்ம இடம் வாங்கினாலும் இப்ப அதுக்குரிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப பொழப்ப பார்த்துட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது அதை பாக்கலாம்ல மாமா. அடுத்தவங்க இல்ல கண்ணே மாமா வீடு கட்டுறாங்க, கண்ணே மாமா வந்து இப்படி வீடு கட்டுறாங்கன்னா அவங்க அக்கா நகையை வச்சுதான் கட்டுறாங்க. அதே மாதிரி அத்தை நீங்களும் வந்து ஏதோ அப்ப இடம் வாங்குறப்ப நகையை வச்சுதான் வாங்குனீங்களா? சரிங்க இருக்கட்டும், அப்ப அவங்களுக்கு அந்த தேவை இருந்திருக்கு வாங்கியிருக்காங்க. நம்ம பிள்ளைக்கு ஒன்னும் இல்லையே, அவசியம் இல்லையே, இப்பயே எதுக்கு வாங்கணும் அப்படின்னா, இல்ல நான் சொல்லி வைக்கிறேன், சப்போஸ் வாங்குறதா இருந்தா நம்ம நகையை வச்சுதான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா நீ வந்து என்கிட்ட எதையுமே எதிர்பார்த்துறாத, புருஷனா என்கிட்ட எதையுமே நீ இது மாதிரி எதிர்பார்க்காத கேட்காத. சரி எதையுமே எதிர்பார்க்காத கேட்காதன்றீங்க, அப்ப என்கிட்ட மட்டும் எந்த உரிமையில நகையை கொடுன்னு கேக்குறீங்க அப்படின்னா நீ விட்டு கொடு, அதுக்கப்புறம் நான் பார்த்து எல்லாமே பண்றேன். அப்ப விட்டு கொடுத்தாதான் எல்லாமே பார்த்து பண்ணுவீங்களா? என்ன விட்டு கொடுத்தா பாருவா போல, நீ வந்து கொண்டு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்றாரு மாமா அவரு. இருக்காங்களா நீ எதுவும் கொண்டு வந்து கொடுத்து எதுவும் பொழைச்சிக்கிட்டு இத்தனை வருஷம் பொழைச்சிருக்காங்களாப்பா? அதத்தான் அது சொல்றாரு மாமா, நம்ம வாங்குவோம் பொழைச்சிக்கிட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு மாமா அவரு. நீ விட்டு மாமா, எனக்கு நான் என்ன சொல்றேன், இப்ப அதுக்குரிய தேவை இல்லையில மாமா. அது நம்ம வரப்ப நானும் சொல்ல தரமாட்டேன்னு சொல்லல மாமா, அதுக்குரிய இது வரப்ப நம்ம பாப்போங்க. இப்ப எதுக்குங்க அகலக்கால் வச்சுக்கிட்டு வேணாங்க பாப்போங்கன்னு சொல்றேன். அது என்னன்னா மாமா, நம்மள வந்து ஒரு இது அப்படியே பிரச்சனை பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ணி அது இதுன்னு எனக்கு என்னன்னா அப்படி மணி மைண்டடாவே இருக்கிறது. என்ன தருவாங்க என்ன செய்வாங்க அப்படின்ற அந்த ஒரு தாட்லயே பிரச்சனை பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு மாமா எனக்கு. சரி அதை விட இப்ப வந்து மாசம் 50,000 சம்பளம் வாங்குறேன்ல. ஆமா மாமா தெரியுமா? 45,000 அது என்ன பண்றான்றது உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் மாமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன வச்சுக்கிட்டு இருக்காரு நான் கேட்பேன், சொல்லுவாரு தவிர்த்துட்டு வந்த ஒரு 2 மாசத்துல வந்து கையில காசு கொடுத்தாரு, அதுக்குரிய கணக்கு நான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப ஒரு 4-5 மாசமாவே கையில காசு குடுக்கறது இல்ல. நானும் என்னங்க செலவு பண்றேன் அப்படின்னா வீட்டுக்கு நான் செலவு பண்றேன், அது பண்றேன் இது பண்றேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரே தவிர்த்துட்டு இது வரைக்கும் என்ன பண்றாரு என்ன செய்யறாருன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா என்கிட்ட கொடுத்தா தெரியும், நான் கேட்டாலும் வந்து நான் என்ன தேவையில்லாம செலவு பண்ண போறேன் என்ன செய்ய போறேன் அப்படின்னு வாயடிக்கிறாரே தவிர்த்துட்டு எதையுமே என்கிட்ட இது பண்றதும் இல்ல செய்யறதும் இல்ல சொல்றதும் இல்ல மாமா. நானும் எப்ப நீங்களாம் பொழைக்கு நல்லா பண்ணணும் தான் அங்க யாரும் கேக்குறமாப்பா, காசு கொடு வைக்கணும் யாரும் கேக்குறமாப்பா. எங்ககிட்ட தான் மாசம் காசு கொடுத்துருக்கு. நான் மாசம் 5,000 பணம் போட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமா? அது மாமா அது வந்து ஆரம்பத்துல எனக்கு தெரியாது மாமா. அதுக்கப்புறம் வந்து ஏதோ நீங்க எப்போ வந்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாமா, நான் ஒரு 5 அதுக்கு தான் என்னடா பண்றேன் சத்தம் போட்டு மாமா. அதையும் தான் மாமா நான் சொல்றேன், எதுக்குங்க அப்படி போட்டுட்டு அவங்களையும் இது பண்ணிட்டு இருக்கீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கேட்டா செய்யணும் செய்வாங்க, பிள்ளைக்கு செய்வாங்க. எங்களை வந்து நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ற காசை வச்சு என்ன பண்ற, ஏதோ வந்து ஒரு மிச்சப்படுத்தணும், ஒரு நகை சீட்டை போட்டோம், ஒரு இடத்த வாங்கினா இப்படி இது வந்து புத்துமை சொல்றது அது மாதிரி சொல்லணும். சம்பளம் வாங்குறீங்க என்ன பண்ணிக்கிட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் நாங்க கட்டிக்கிறோம்,
சார் சாப்பாடு வந்து வந்து இப்போ வந்து போனது வந்து கடைங்கப்பல் நம்ம அடிச்சுக்கிறோம். ஒண்ணு என்ன இருக்கும் வாங்குற செலவழிக்கும், வீட்டு சாப்பாடு செலவுக்கு 10 வாடகை 10,000 சாப்பாடு அதத்தான் நான் சொல்ல, 10,000 உங்களுக்கு இடம் வேணும் வைக்கணும் அப்படின்னா வாங்குங்க, சேர்த்து வைப்போம், கொடுங்க, வீட்டுக்குன்னு இவ்வளவு சேர்த்து வச்சு இடம் வாங்குவோம் வைப்போம். இத வந்து இப்படி இப்பயே வாங்க இப்பயே வைங்க பொதுவா வந்து இப்படிலாம் வாங்கி பிள்ளைகளுக்கு நான் என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன்டா, உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கணுமா இல்லையா அப்படின்னு அன்னைக்கு சொன்ன. உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன், எனக்கு கொடுப்பேன். உன் பிள்ளைக்கு வந்து நீ சேர்த்து வைக்கணும்ல, அவன் கருத்து வரணும் இருக்கான்னு சொன்னேன், புரியுதா? ஆனா அது அவர் இப்ப என்ன எடுத்துக்கிட்டாரு, நம்ம இப்பயே வாங்குவோம், நகையை வச்சு கூட வாங்குவோம். நம்ம நகையை வச்சு அதுக்கு வட்டியை கட்டி அதை பட்டிக்கிட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன், கருப்பு வரணுமா இல்லையா, ஒழுக்கத்துக்கு வரணும், செலவு அனாவசியம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தை மாமா. அதுக்குதான் மாமா நானும் சொல்றேன். அவன் வந்து இடம் வாங்க இருப்பா ஒரு நிமிஷம், இடம் வாங்கினாலும் வச்சாலும் யாரு எங்க நாங்க எதுவும் வச்சுக்க போறோம், உங்க பிள்ளைக்கு உனக்கு தானப்பா அது, புரியுதா? நான் சொல்றேன் ஒழுக்கம் அனாவசியம் செலவழிக்க கூடாதுன்றதுக்காண்டி அப்பா வாங்குறதுல நீ வந்து எதனா சேமிச்சு வச்சு ஒரு இடம் பொருளை வாங்குடா. என் பிள்ளைக்கு நான் சேர்த்து, உன் பிள்ளைகளுக்கு 2 பிள்ளை பெத்து வச்சிருக்கல, உனக்கு நீ அது வந்து அவன் சேமிக்க. மாமா 2 பிள்ளை பெத்து வச்சு சேர்த்து வைக்கணும் நீங்க சொல்றீங்க மாமா. ஆனா அவரோட மைண்ட் என்னன்னா இவங்கிட்ட இருந்து என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட இருந்து என்ன சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல வராரு மாமா. இப்ப நார்மலாவே இவனை அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், அவங்கள இவனை கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், நல்லா கடைசி காலத்துல இவங்க 2 பேர் நம்மளுக்கு காசு கொடுத்து நம்மளை பாத்துக்கட்டும்ன்றாரு. அப்ப இவருக்கு எப்படி வந்து ஒரு கேரக்டர் இருக்கு, அதான் எதுவும் தப்பு இல்ல. அதான் சொன்னேன் எல்லாமே ஓசிலேயே மங்களம், பிள்ளை பெத்து வளர்த்து தின்னுட்டு போயிடறானா பிள்ளைக்கு சேர்க்கணும். இவர் என்ன சொல்றாரு, பிள்ளைகளை படிக்க வச்சு இவங்க நம்மள பாத்துக்கிடுவாங்க. ஒரு பிள்ளை இங்கிட்டு படிக்கட்டும், நீ பிள்ளைய பெற நாங்க ஒருத்தனை படிக்க வைக்கணுமா, பிள்ளைய வளர்க்கணுமா? அதத்தான் மாமா நானும் சொல்றேன். என்னங்க உங்களுக்கு அவங்க செய்யறாங்க ஓகேங்க, இவங்களுக்கு நம்ம தான் செய்யணும் பெத்தவங்க, அவங்கள நீங்க இது பண்ண கூடாதுன்னு சொன்னாலும் அது புரிய மாட்டேங்குது மாமா. நான் வந்து சொல்றது எல்லாம் வந்து மேலாட்டமா வாங்கி வாங்கி இங்கிட்டு வாங்கி செலவழிக்கும். அங்க தின்ன செலவழிக்கிறதே என்னன்னா சேமிச்சு வைக்கிறது என்னைக்கு பண்ணுவான், யாருக்கு சேமிச்சு வைக்கிறேன்? எங்களுக்கு அப்ப ஆத்தாளுக்கு சேமிக்க வைக்க போறானா இல்ல தங்கச்சிக்கு சேமிக்க வைக்கல, என்ன செய்ய? அவன் பிள்ளைக்கு அவன் பொண்டாட்டிக்கு தானே சேமிச்சு வைக்கணும். எல்லாமே இங்கிட்டு வர அங்கிட்டு வர அதை மாமா. நாங்களும் நகைசீட்டு போடலான்றேன் மாமா. நகைசீட்டு போட்டு என்ன பண்ண போற, உனக்கு நகை வாங்க போற, எல்லாமே அது ஒரு விதண்டாவாதமா. சரி விடுங்க, நகைசீட்டு வேணாங்க, ஒரு இது பண்ணுவோங்க, காசை வந்து இதுல போடுங்க, சீட்டு மாச சீட்டு போடுங்க அப்படின்னா பாக்கலாம். நான் தினமும் சொல்லிட்டு தான் மாமா இருக்கேன், பாக்கலான்றாரு. ஒண்ணும் இல்ல மாமா, நான் அந்த அப்பா காசுல இது பண்றேன் மாமா, அதுல வர காசுல மாசம் மாசம் ஒரு 2000 ரூபாய் போட்டு நகை சீட்டு போடுறேன் மாமா. இப்ப முடிஞ்சு சரி அது அதை வந்து நான் எடுத்துக்கிறேன், எனக்கு நான் மோதிரம் சரி எடுத்துக்கங்க. இப்படிதான் அந்த காசு எடுக்கிறான். இல்ல கேட்டாரு, இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க எனக்கு செஞ்சிருக்கன்னாரு. சரி ஒண்ணும் இல்லங்க அதை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு. சரி விடு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நான் என்னன்னா மாமா என்னோடது எல்லாமே வந்து என்னோடது ஒன்னதுன்னு இல்லாம மேம்போக்காதாம போகும். இவர் என்னன்னா என்கிட்ட எதையுமே கேட்காத, என்கிட்ட எதையுமே நீ செய்யாத, நீ விட்டு கொடு, நீ செய்யி, நம்ம இடம் இதை நகை வச்சு நம்ம வாங்குவோம், நம்ம நகை வச்சு வாங்குவோம் இப்படின்னே போறாருமா. இந்த இடம் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேசினாரு. இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து மாமாவை அதை செய்ய சொல்லு, மாமாவை அதை பண்ண சொல்லு, நீ நார்மலா வந்து நீ நார்மலா மாமாட்ட பேசுறப்ப பேசுத, இவனுக்கு ஒரு 5 பவுன் அவனுக்கு ஒரு 5 பவுன் போட சொல்லு, இத்தனை தட்டு வைக்க சொல்லு, இத்தனை இது பண்ண சொல்லு, வைக்க சொல்லு, செய்ய சொல்லுன்றாரு. ஏதும்பா அதெல்லாம் முடியாம பேசும். அது வந்து செய்யறது வைக்கிறது, நீங்க வந்து காது ஊத்து வைக்கிறேன்னு சொன்னா அவங்க செய்வாங்க, அவங்க வந்து பண்ணும் போல அது என்ன பண்ணாங்களோ பண்ணட்டும். நீ அப்படித்தானே மாமா சொல்லணும், அவங்க என்ன பண்றத பண்ணட்டும் வைக்கட்டும். அது மாமா அது முறை, அது அவங்களும். இவர் என்னன்னா இத பண்ண சொல்லு, மாப்பிள்ளை இவ்வளவு எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லு. தப்புதானே, அது எதையுமே கண்டிஷனா சொல்லக்கூடாது. அது முட்டாத்தன அடிதரம். அவங்க செய்யற அவங்க வசதி வாய்ப்பை பொறுத்து செய்வாங்க. இல்லையா நீ கேட்டுக்கிறன்னு தாய்தா எப்படி நீ தான் கேட்டுக்கிறன்னு வச்சுக்குவேன், கேட்கணும் அவசியமே இல்லை, புரியுதா? ஆனா ஒண்ணு வந்து சொல்றேன், நீ கேட்க வேண்டாம், ஆனா கேட்க மாட்டேன்னு சொல்லலாம். உங்களுக்கு விரும்புறதே கேட்டு வாங்கி வச்சுக்க ஒண்ணுப்பா, புரிந்தாப்பா? நான் கேட்க மாட்டேன் வைக்க மாட்டேன் சொல்லணும், அவனுக்கு ஆத்திரங்கள் நேரம் வேண்டாம், அது வந்து கொடுக்கணும், அவன் வந்து வைக்கணும்ல. இல்லடா எனக்கு இல்ல மாமா, அது எனக்கு தெரியும் மாமா, அது எனக்கு தெரியும் மாமா. ஆனா என்னன்னா எப்பயுமே இவரோட மைண்ட் வந்து என்ன அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணலாம், என்ன அவங்ககிட்ட இருந்து செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் வந்து
ம். இருக்கு. இல்ல இல்ல இப்ப அது அவங்களுக்கு இப்போ மாமனார் மாமியார் கஷ்டப்படுத்தி காசு வாங்கணும் வைக்கணும்ன்றது அவசியமே இல்ல, அது தேவையும் இல்லை. பொண்ணு பிடிச்சிக்க அப்படிலாம் ம். சொல்லி இது பண்ண முடியாது. ம். உனக்கு வந்து நாலு இதை சொல்ல அதை சொல்ல இது பண்ணிக்கிட்டு தெரியும், வீம்பு பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அறிவு இல்லாம பேசுறது பேசக்கூடாது. ம். அப்ப பண்றா உங்க வேலை நானெல்லாம் செய்ய சொல்லு. நான் அதத்தான் மாமா சொல்லிட்டேன். சப்போஸ் நம்ம விசேஷம் வைக்கிறோம் அப்படின்னா அவங்க அதை பார்த்து பண்ணிக்கிருவாங்க, அவங்களுக்கு தெரியும் சொல்லிட்டேன் மாமா. இவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு பண்ண சொல்லு, இவ்வளவு செய்ய சொல்லு. நான் பாத்துக்கிறேங்க, நான் பண்ணிக்கிறேங்க, நான் பாத்துக்கிறேன் பண்ணிக்கிறேன். அது வாங்கினாலுமே 5 ஒண்ணு வாங்கினாலும் சரி 2 ஒண்ணு வாங்கினாலும் நான் அதத்தான் சொல்றேன். அவங்க 1 கிராம் செஞ்சா கூட எனக்கு அது போதும், எனக்கு அது ஓகே அப்படின்னு. என்ன செஞ்சா போதுன்ற இல்ல அவங்க வந்து 1 கிராம் போட்டா கூட எனக்கு அது போதும், எனக்கு அது ஏத்துக்குறேன். 1 கிராம் என்ன ஏத்துக்க? அப்ப வந்து என்ன பழக்கம் இது? என்ன ஏத்துக்கிற நீ? எதுக்கு 1 கிராம் போறாங்க? வசதியே இல்லையா? மாமா நான் வந்து அதை எதுக்கு மாமா எதிர்பார்ப்பேன் நான்? என்ன அவங்க செய்யாட்டினா இப்ப என்ன செய்ய போறாரு இவரு? இல்ல மாமா இப்ப அவங்க அதை வந்து செய்யாட்டினா இருமா பாருங்க, நான் பாக்குற தாய் தப்பேன்ட்ட மாமன் வச்சிருங்க சீர் செய்யறது வைக்கிறதெல்லாம் அவங்க மாமா. அது உண்மைதான் மாமா, அது செய்யறது நார்மல் மாமா. எதிர்பார்க்க மாட்டேன்னா நான் எதிர்பார்க்க மாட்டேன் இல்ல மாமா, எனக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க மாட்டேன்னு சொல்றேன். இவர் கேளுங்கன்றாரு மாமா, இவர் அதை கேளுன்றாரு மாமா. அதத்தானே மாமா சொல்றேன். இன்னொன்னு அவங்க பண்றது அதுவே தெரிக்கிறாமா, அதுவே வந்து கேட்கக்கூடாது, எதிர்பார்க்க கேட்கக்கூடாது. நீ வந்து உனக்கு வேணும்ன்றத நீ கேட்கணும். உங்க அப்பா அம்மாட்ட உனக்கு வேணும்ன்றத நீ கேட்கணும். மாமா எனக்கு வேணுங்கிறத எல்லாமே நான் கேட்கத்தான் செய்யறேன். அவங்க அதுக்கு மீறி அளவுக்கு மீறி அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்ணலன்னா நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் எனக்கு அவங்க இல்லடா எனக்கு தெரியல உனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கடாமா? என்ன மாமா எல்லாமே நான் அந்த 2.5 வருஷத்துல இருந்து எல்லாமே எனக்கு பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. இப்ப மேற்கொண்டு என் பிள்ளைய படிக்க வைங்கன்னு நான் வந்து கேட்டதுக்கு படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னமா இப்போ 5,000 கட்டது பெருசா சொல்லி இருக்கிறீங்க மாமா? அதுக்கு முன்னாடி 2.5 வருஷம் அது இல்ல மாமா, அதுக்கு முன்னாடி 2.5 வருஷமா படிக்க வச்சுட்டு தான் இருந்தாங்க. 2.5 வருஷமா படிக்க வச்சு 2 வருஷமா என்ன ஏதுன்னு பாத்துட்டு தான் மாமா இருந்தாங்க. ஏன்னா கல்யாணம் இல்ல மாமா, கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்குரிய செலவு, மெடிக்கல் செலவு எல்லாமே ஒரு செலவுக்குன்னு சொல்ல வரல மாமா. ஒரு அன்பா இருக்கட்டும், ஒரு அரவணைப்பா இருக்கட்டும், எல்லாமே அவங்க கிட்டதான் மாமா எனக்கு கிடைச்சிச்சு. இவர்கிட்ட இருந்து நான் கிடைச்சிச்சு நான் சொல்லவே மாட்டேன். நானு அன்னைக்கு இப்படிதான் முடியலன்னு படுத்திருக்கேன். இல்ல எனக்கு டியூட்டி இருக்கு, நான் டியூட்டிக்கு போகணும், அவங்க அப்பா வந்து கொண்டு வந்து பார்க்க சொல்லிட்டேன். இதே சூழ்நிலையில இவர் இருந்து எனக்கு வேலை இருக்குன்னு நான் போனா நீங்க ஏத்துக்கீங்களா? அதுக்கு எங்க அப்பா ஒண்ணும் சொல்லல. சரி வாப்பா வா, நீ வா வந்து நான் பாக்குறேன், ரெஸ்ட் எடு, நீ வந்து ரெஸ்ட் எடுன்னு தான் சொல்லிட்டு போனவரு. கேட்டா நான் போன்ல விசாரிச்சேன்ல அப்படின்றாரு. பெரியா ஒண்ணு புரிச்சுக்க, அவனுடைய வேலை காலையில போறேன் வர்றேன் செய்கிறேன் படுக்கிறேன் எந்திரிக்கிறேன் ஓடுறேன். ஆமா கரெக்ட் மாமா, நீங்க சொல்றது கரெக்ட் மாமா. அவர் வேலை போலீஸ் வேலை பாக்குறாரு வைக்கிறாரு, என்னால வந்து விட்டுட்டு போக முடியலன்னு சொல்றீங்கல்ல. அன்னைக்கு வந்து நான் வீட்டுல இருந்து கிளம்புறேன்னு சொல்றேன், 1/4 மணி நேரம் கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் என்னென்ன எடுத்துட்டு போறேன், என்னென்ன பொருள் எடுத்துட்டு போறேன், என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போறேன் மனக்கொண்டு எல்லாமே பார்த்து வீட்டுல நான் கிளம்புறதுக்கே ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. 3/4 மணி நேரமா இங்கனக்குள்ளேயே இருந்து இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆனா பொண்டாட்டியை வந்து விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது, அட்லீஸ்ட் கொண்டு வந்து விடலாம்ல. ஹாஸ்பிட்டல்ல வந்து கொண்டு வந்து விட ஆட்டோல ஏறி போனேன் மாமா. வீட்டுலதான் இருந்தாரு, வீட்டுலதான் இருந்து வீட்டுல ரொம்ப நேரமா இருந்து போன் பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் போனாரு. ஆனா அந்த டயத்துக்கு பொண்டாட்டியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விடக்கூடாதா? இல்லம்மா அன்னைக்கு சரி ரைட்டுப்பா தப்பு தான் வச்சுக்க. ஆனா அந்த டூட்டி போறது வர்றது இது வந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க அப்படி பழகி வச்சிருக்கீங்க. போனோம்னா அதை எதை எடுத்து ஐயோ எடுத்து போயிடுவாங்க, இப்படியே பார்த்து நீங்க அப்படி மாமா அப்படி என்ன மாமா நான் எடுத்துட்டு போறேன், என்னோட துணிமணி எடுத்துட்டு போறேன். போகும்போதுப்பா அவங்க துணி இது அவங்க வாங்கி கொடுத்த துணி, இது இவங்க வாங்கி கொடுத்த துணி, இது அவங்க பொருள், இது இவங்க பொருள் ஆரம்பத்திலே மாமா ஆரம்பத்துல இருந்து இது தப்பு மாமா. நான் அப்படிலாம் இல்ல, நான் அப்படிலாம் பாகுபாடு பாட்டுலாம் எடுத்துட்டு போக மாட்டேன். எதனால அந்த மாதிரி வந்துச்சுன்னா, நான் ஊருக்கு எடுத்துட்டு போறப்ப என்ன செய்வாரு அப்படின்னா பாக்குறது, செக் பண்ணி பாக்குறது, எவ்வளவு துணிமணி எடுத்துட்டு வந்திருக்கேன், திரும்ப வந்து வரப்பையும் பாக்குறது, இந்த துணி எங்க நம்ம தானே வாங்கி கொடுத்ததுன்னு இந்த இவர்கிட்ட இருந்துதான் மாமா எல்லாமே ஆரம்பிச்சது. நான் அப்பெல்லாம் எதுவுமே பாகுபாடு பண்ணிலாம் நான் பாக்குறதே இல்ல மாமா. அவர்கிட்ட இருந்துதான் வந்தது. இது நான் தானே, இது என்ன எடுத்துட்டு வரலையா, நீ ஏன் எடுத்துட்டு வரல அப்படின்னு இவர் இது பண்ணி இவர் பண்றதுனாலதான் எனக்கு சரி எடுத்துட்டு போக கூடாது போல. நீ அவன் ஒண்ணு சொன்னா நீ பதிலுக்கு சொல்ற, நீ வந்து சரி மாமா. அப்ப இந்த 2 நாள் சரி இவர் ரொம்ப இது பண்றாரு, டார்ச்சரா இருக்குன்றாரு. அன்னைக்கு என்னமோ டார்ச்சரா இருக்கு, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு. நான் எதுவும் பேசாம அமைதியாதான் மாமா இருந்தேன். இதுதான் இன்னைக்கு அன்னைக்கு சொல்றேன் இல்ல அமைதியா. இப்ப வந்து ஐயோ அப்படின்னா நீங்க அவனுக்கு பால் காய்ச்சல் என்ன பால் காய்ச்சறது இது பண்ணி அதுக்குள்ளே வந்துருவீங்கல்ல. பால் காய்ச்சல் சித்திரை 1 பாலை காய்ச்சலாமா?
அதை கேட்டுக்கணும்ப்பா. அது யார்கிட்டயும் அந்த ஐயர்கிட்ட யார்கிட்டயாவது கேட்டுக்கணும். ஜாதகம் பார்க்குறவங்க கிட்டயோ இல்லை இதுங்கிட்டயோ கேட்டுக்கிட்டு தான் போகணும். ம், ம். அது பாய்ச்சலாமா அன்னைக்கு சித்திரையில இது பண்ணலாமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு சரி. காய்ச்சணும். அவங்ககிட்ட எல்லாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆ. ஆமா, அவன் மூஞ்சிலே நல்லா முழிக்க மாட்டேன். முகரக்கட்டையிலே. சரியா? இவன் இவன் எதுக்கு உங்களை இது பண்ணிக்கிட்டே இருக்கான்? எதுக்கு உங்களை பத்தி சொல்லிருக்கீங்க பார்த்தா தேவையில்லாம? வந்து கல்யாணம் ஆகல இது அனிதா இதனாலதான் அப்படி இதா இருக்கிறேன்னா இந்த விளக்கணும் கேட்டாங்களா இங்க கேட்டாங்களா? இந்த உண்மையில சொல்லணும்னா இந்த விளக்க பேசினதுனாலதான் எனக்கு அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு நான் உருட்டிக்கிட்டு கிடக்குறேன். இந்த விளக்கணையினால இந்த பையனால. இவங்கெல்லாம் இல்லம்மா, இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் இவன் பகுமானமா மகனுக்கு இப்ப காட்டுறாமா. ஆனா எனக்கெல்லாம் பாக்குறேன். இது எதுக்கு நீங்க பாக்குற? நான் பாத்துட்டு ஏமாமா எங்க கல்யாணத்துக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க கேட்க வேண்டியதானே. எங்க கல்யாணத்துக்கு ஒரு 50,000 கொடுத்து முடிச்சுக்கிட்டீங்க. மகனுக்கு ஆகுனா பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணுன்னுக்குறீங்க. உங்க மகனுக்கு மாத்திரம் அப்படி கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். உடையலாம் நல்லா நாக்கு பிடிங்கிற மாதிரி. எதுக்கு அவங்க எல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காத பேச்சே வச்சுக்காம அவன்கிட்ட எத்தனை டைமா கேக்குறது? இப்ப ஒண்ணும் இல்ல, பொண்டாட்டிகிட்ட தான் கேட்கணும். என்ன பின்னாடி செய்யறேன் பின்னாடி செய்யறேன்னு என்னத்தை கிழிக்கிறாங்க பின்னாடி. இப்பதான் அதுக்கு தான் முட்டை போட்டீங்களேன்றா. என்ன படிக்க வைக்கிறதுக்கு நான் அடுத்து சொல்லணும். என்ன செய்யறாங்க தெரியல. 70,000 ஜர்க்கு வாங்கினா என்ன பண்ண போறாங்க தெரியல. பாப்போம் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். சொல்லிருப்பா என்னத்துக்குலாம் எல்லாத்தையும் சொல்லிருப்பா. நல்லா சொல்லி ஒப்பிச்சிருப்பா. அதெல்லாம் லேசுப்பட்ட நினைச்சியா அப்படியே முக்கறது முனகறதெல்லாம் வரைக்கும் சொல்லிட்டு வருவா. சரி நான் அப்பாட்ட சொல்லி வைக்கிறேன். பாத்துக்கிட்டு இதா இருந்துச்சுன்னா அவளுக்கு அப்படியே பகுமானமா நல்ல கூட போய் உட்காரணும்னு. அந்த வாடகை பத்தி எல்லாம் அவளுக்கு அக்கறை இல்ல. அவளுக்கு ஒண்ணும் இல்ல. வீடு வந்து பழைய வீடு. வீடுக்கு வந்து கொஞ்சம் பழசா இருக்கும். அந்த வீடு லைனா காட்டிலும் அது பெரிய வீடுதாம்மா. இல்ல வீடு பெருசா தான் இருக்கு. போதும் உங்களுக்கு அது பெரிய இதுதான் போதும். என்ன ஹால் நல்லா பெருசா போட்டிருக்கேன். ஹால் பெருசா இருக்கு. பெட்ரூம் மாத்திரம் கொஞ்சம் சின்னதா தெரியுது. சமையல் ரொம்ப லிமிட்டா இருக்கு. நம்ம இங்க சாத்தூர் சமையல் ரூம் மாதிரி இருக்கு. ஆமா, அந்த சாத்தூர் அளவுக்கு இல்ல. சாத்தூர் அது கூட கொஞ்சம் பெருசா இருந்துச்சு.